Hi, hello friends. Welcome to Brightonet. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Photoshopல நேவிகேஷன் டூல் எப்படி யூஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Audio Jungle. உங்களுக்கு இருக்க Photoshop ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஒரு இமேஜ் இல்ல ரெண்டு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க கஸ்டம் ஷேப் டூலுக்கு கீழ இருக்கு பாருங்க. சோ இது வந்து ஜூம் டூல். ஃபர்ஸ்ட் ஜூம் டூல் பாத்துறோம். ஜூம் டூலை கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து ரீசைஸ் விண்டோ ஃபிட். சோ இது வந்து விண்டோக்கு வந்து ஃபிட்டா இருக்கும். அந்த இமேஜ் சைஸ் வந்து ஃபிட் சைஸ்ல இருக்கும். சோ ஜூம் ஆல் விண்டோஸ்னா நீங்க எத்தனை விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை விண்டோவும் ஜூம் ஆகும். சோ இப்போ வந்து ரெண்டு இமேஜ் வச்சிருக்கேன். சோ ஒன்னு இந்த பேபி இமேஜ், இன்னொன்னு வந்து ஒரு கார் இமேஜ் வச்சிருக்கேன். சோ நான் இந்த இமேஜ்ல இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணும்போது எனக்கு வந்து அதே ஏரியாவில் எனக்கு இந்த கார்லயும் வந்து ஜூம் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஜூம் அவுட் பண்றேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கேயும் வந்து ஜூம் அவுட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக இந்த ஜூம் ஆல் விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 100%. ஸோ நம்ம இந்த ஜூம் இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வேணும்ட்டு வச்சிருக்கோம். ஸோ 100%ல இருக்கு. ஸோ ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபிட்டா இருக்கும். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இது நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல். ஸோ இதில் வந்து ரெண்டு டூல் இருக்கு, ஹேண்ட் டூல் அண்ட் ரொட்டேட் வியூ டூல். ஹேண்ட் டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹச் அண்ட் ரொட்டேட் வியூ ஹச் டூல் பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ நீங்கள் ஹச்சை ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் டூலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் டூல் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெரிய இமேஜா இருக்கு. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சைடில் இருக்க ஏரியாலாம் பார்க்கணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஏரியா உங்களுக்கு வேணும் அந்த ஏரியாவை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் இதாகும். ஸோ இப்போ வந்து ஜூம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணுன்னா எனக்கு வந்து மூவ் ஆகாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஃபிட் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே வெளியில் போகலை. ஸோ இப்போ வந்து ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணுறேன்னா இப்போ இந்த இமேஜ் இந்த கேப் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா கேப் மட்டும் நான் கீழே இழுத்தேன்னா கிளிக் பண்ணி இருக்கும்போது அந்த கேப் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ எந்த ஏரியா நமக்கு வேணுமோ அந்த ஏரியாவை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டூல் யூஸ் ஆகுது. ஸோ இதுலேயே ஸ்க்ரோ ஆல் விண்டோஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் வந்து ரெண்டு விண்டோலையுமே எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி அத்தனை விண்டோலையும் நீங்கள் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்து ஜூமில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நான் வந்து இதை கீழே கொண்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு மறந்துச்சு. ஏன்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் சின்ன இமேஜ். ஸோ அதனால வந்துச்சு. இப்போ நான் வந்து ஃபிட் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதுவும் வந்து அது தகுந்த மாதிரி ஃபிட் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கொண்டு போயிட்டேன். ஆனால் எனக்கு இங்கே வந்து வெளியே போயிடுச்சு. ஏன்னா இமேஜ் வந்து நான் ஜூம் பண்ணி வச்சதுனால பெருசாக இருக்கு. ஸோ Ctrl+- கொடுத்தீங்கன்னா வந்து ஃபிட் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க டூல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் வியூ டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆரை ப்ரெஸ் பண்ணி இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரொட்டேட் எதுக்குன்னா ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் எந்தெந்த ஆங்கிளுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கிள் கூட இங்கே வந்து இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம மேனுவலாகவும் இப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதுலேயே வேணும்னா நீங்கள் இமேஜ்லேயே வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசெட் வியூன்னு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 86 டிகிரிக்கு நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து ஒரிஜினல் சைஸ்க்கு வேணும் அப்படின்னா ரீசெட் வியூ கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் 0 டிகிரிக்கு வந்துடும். ஸோ அதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணும். இதே வந்து ரொட்டேட் ஆல் விண்டோஸ் இருக்கு பாருங்க. இதை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இப்போ இந்த இமேஜ் ரொட்டேட் பண்ணால் போதும். இந்த கார் இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக தான் வந்து ரொட்டேட் வியூவில் வந்து ரொட்டேட் ஆல் விண்டோஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை விண்டோ யூஸ் பண்ணாலும் அத்தனை விண்டோவுமே ரொட்டேட் ஆகிக்கணும் அந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரொட்டேட் வியூ டூல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஹேண்ட் டூல் வேணால் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஜூம் பண்ணி கிராப் பண்ணும்போது நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட் டூல் பார். ஸோ இதில் வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூல் பாரில் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீபொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆர்ட்போர்ட் டூலில் நீங்கள் ஆர்ட்போர்ட் டூலில் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து மாறிடும். ஸோ இதுக்காக வந்து எடிட் டூல் பார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் ஃபில் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஃபோர்கிரவுண்ட், மேலே இருக்கிறது ஃபோர்கிரவுண்ட், கீழே இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு. ஸோ நீங்கள் ஃபோர்கிரவுண்டை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் உங்களுக்கு என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இதே ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா
பேக்ரவுண்ட்ல இருக்க கலர் வந்து ஃபில் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே கலர் ஃபில்லடு. இது எதுக்கு நான் வந்து டிஃபால்ட் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்கிரவுண்ட் கலருக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இங்கே பிளாக் அண்ட் ரெட் தான் இருக்கும், சாரி பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். ஸோ அது இது கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கே வந்து வேற கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னா ஷார்ட்கட் டியை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து டிஃபால்ட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோட் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வித் மெனு பார், ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபிட் ஸ்க்ரீன்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் தான் வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து எஃப் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வித் மெனு பாரோட இருக்க ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ இன்னொரு எஃப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட், இது வந்து மெனு பாரே இருக்காது, இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். எஃப் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோட், அண்ட் செகண்ட் டைம் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வித் மெனு பார், அண்ட் தேர்ட் டைம் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஃபோட்டோஷாப் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டூல் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டிங் குவிக் மாஸ்க் மோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து இதுக்கு மாஸ்க் கலர் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.